எது வீரம்? கையில் வாள் எடுத்து சுழல்வதா வீரம்? வன்முறையாளனுக்கும் வீரனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? வன்முறையாளர்கள் எல்லாம் வீரர்கள் இல்லை. நமக்கு நம் இனத்திலே ஒரு போராட்ட களத்தில் களமாடினார்கள் இல்லையா நம்முடைய விடுதலை புலி அண்ணன்மார்கள். அவர்களிடத்தில் இருந்ததற்கு பெயர் வீரம். அடிக்கோடு. இந்த உலக வரலாற்றில் ராணுவ ஒழுக்கத்திலே ஒரு ராணுவ வீரனும் எந்த ஒரு தவறான நடவடிக்கையிலும் ஈடுபடாதவன் என்கின்ற பெயரை வாங்கிய ஒரே ராணுவ படை அந்த படைதான். நான் இதை என் பெருமைக்காக சொல்ல இல்லை, நான் உலகமெல்லாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எது வீரம்? முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாண்டிய மன்னன் ஜெயிச்சுட்டு அப்படி வெளியில வராங்க. தமிழ் எழுத்தாளர்கள் எப்படி வீரத்தை எழுதுறாங்கன்னு பாருங்க. அப்படி வெளியில வரான் ஒரு வீரன், ஒரு மன்னன் ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு வந்த உடனே அந்த முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் யாருன்னு தெரியல, முத்தொள்ளாயிரத்தில் அந்த பாண்டியனை பற்றி எழுதுகின்ற அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த வீரன் அந்த களமாடி ஜெயித்த அந்த மன்னன் தோற்றான் போல் நின்றான். நான் தோத்துட்டேன்டா, உனக்கு முன்னால ஜெயிச்சது நீதாண்டான்னு நின்னானா. என்ன காட்சி என்றால், ஒரு பகை மன்னன் நெஞ்சிலே அம்பெய்து விட்டு கையிலே வேல் எடுத்துக்கொண்டு இந்த சுட்டு விரலால் தன்னுடைய பகைவனை காட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். மடித்த வாயோடு அப்படி நிக்கிறான். அம்பு பாஞ்சிருச்சு, இறந்துட்டான். அவனை பார்த்து விட்டு அந்த ஜெயித்த மன்னன், நான் இல்லடா ஜெயித்தது, சாகும் போது வீரனாவே இருந்தியடா, நீதான்டா ஜெயிச்சன் என்று சொல்லிட்டு வந்தான் பாருங்க. அதற்கு பெயர் தான் தமிழ் வீரம். இந்த வீரத்தை நான் ராமனிடத்தில் பார்க்கிறேன். ராமன் நிக்கிறாங்க, கும்பன் வரான். கும்பகர்ணனை பத்தி பேசணும்னா ரொம்ப நிறைய பேசலாம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆள். நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான், 6 மாசம் சாப்பிடுவான், 6 மாசம் தூங்குவான். சூப்பர்ல. பெண்களுக்கு அதெல்லாம் இல்லை. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. நமக்கு கிடையாது. உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, அது நமக்கு இல்ல. அவன் தூங்குறான், எழும்பி வரான், போர்க்களத்துக்கு வந்துட்டான், ராமனை எதிர்கொள்றான். கம்பர் கொம்பர் இல்லையா, அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆளுங்க. நீங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்லுங்க பாப்போம். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்லுங்க, எப்படி சொல்வீங்க? பெருசா சொல்லுங்க எல்லாத்தையும். எதாவது நம் பாட்டிமார்கள் நமக்கு பெருசு பெருசா கதை சொன்னாங்க. நம் பாட்டிமார் கதைகளில் ஒரு நாளும் அரக்கர்கள் வென்றதில்லை. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய அத்தனை கதைகளிலும் அரக்கர் தான் ஜெயிக்கிறார்கள். கொஞ்சம் கவனமா இருக்கணும் நம்ம இந்த கதைகள்ல. அவ்வளவு பெரிய அரக்கன். நான் சின்ன வயசுல என்கிட்ட கேட்பாங்க என்னோட விளையாடுற தோழிமார்கள், என்ன உனக்கு பிடிக்குமா? நான் சொல்ல பிடிக்குமே. எவ்வளவு பிடிக்கும்னு ஒரு நாள் என்னுடைய தோழி ஒருத்தி கேட்டா. நான் இப்படி பதில் சொன்னேன். எனக்கு பார்த்தா நான் கம்பனை வாசிக்கவே இல்லை. நான் ஒரு 3 வயசு தான் இருக்கும், எனக்கு 3-4 வயசு இருக்கும். எனக்கு அப்படியே நினைவு இருக்கு. ஆனா அடுத்தடுத்து நான் அதை நினைவில் வைத்துக் கொண்டதனால் எனக்கு இப்போதும் நினைவு இருக்கு. மாட்டை ஒருத்தன் தூக்கினானா கண்ணுக்குட்டியில இருந்து தூக்கி பழக்கமா இருக்கும், அப்பதான் தூக்குவான். அந்த மாதிரி ஞாபகம் வந்தது. இது எப்படி ஞாபகம் வந்தது பாருங்க. நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபாத்திமா. எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப அப்படின்னு நிறுத்திட்டேன். நாளைக்கு சொல்றேன். அவ்வளவு பிடிக்கும். 24 hours நீங்க இழுக்கலாம் அந்த பாவை. அப்புறமா வந்து கேட்டா சொல்லு, இப்ப இல்ல நாளைக்கு சொல்றேன். 3 நாளைக்கு அப்புறமா தான் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ஜெஸ்டர் தான். கும்பன் எவ்வளவு அழகாக இருந்தான் என்று, எவ்வளவு பெருசா இருந்தான் என்று கம்பர் சொல்றார். இந்த தோலை பார்த்துட்டு அடுத்த தோல் பார்க்கணும்னா பல நாள் போகுமா. அவன் தூங்கிட்டே இருக்கிறான். கம்பர் பயங்கர விளையாடுவார் அதுல. நீங்க அதுவா இதெல்லாம் தொடர் சொற்பொழிவா வைக்கணும். நீங்க ராமன் பேசுறதுக்கே 40 நாள் ஆகும். இல்ல கிருஷ்ணன் வேற. அப்படி படுத்துட்டு அவன் காதுல இடிக்கிறாங்க. அப்பதான் அவன் ஏந்திரிப்பான்னு சொல்லிட்டு உலக்க போட்டு இடிக்கிறாங்க. அவனை எழுப்பணும். உலக்க போட்டு இடிக்கிறாங்க. இடிச்சுட்டே இருக்கும் போது அது ரொம்ப அழகா கம்பர் எழுதுவார்.
உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான் எழுந்திராய் என்று எழுந்திராய். கரங்கு போன்ற விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி பிடித்துறங்கும். அப்படியே கடந்து அடிக்கிறாங்க, உலக்கையால அடிக்கிறாங்க. உலக்கையால இந்த காதம் அந்த காதம் இந்த காதம் அந்த காதம் உலக்கையில எழுந்திருக்கல. உடனே ஒருத்தன் சொல்றான், வா நாம யானையை விடுவோம் உள்ள. காதுக்குள்ள யானைய கூட்டிட்டு போறானு. ஒருத்தன் யானைய கூட்டிட்டு போயிட்டானா அவன் அங்குசத்தை தொலைச்சிட்டான். கம்பர் பாட்டு வெளியில ஓடி வந்து ஐயோ என் அங்குசத்தை காணும் என் அங்குசத்தை காணும். டேய் நான் என் யானை காணும்னு சொல்றேன், நீ அங்குசத்தை காணும்னு சொல்றேன்னு ஒருத்தன் சொல்றான். அப்படி ஒரு பாட்டு இருக்கு. எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான். அவ்வளவு பெரிய அந்த கும்பன் தன்னுடைய அண்ணனுக்காக நிற்கிறான் களத்தில். அண்ணன் செய்வது தவறு என்று சுட்டி காட்டியவர். அண்ணனோடு சேர்த்து அழிய வேண்டும், அதுதான் என் அறம் என்று நிற்கிறான். அதனால் ராமனுக்கு எதிரான அணியிலே நிற்கிறான். ஆஹா, கும்பன் போல ஒரு வீரனை பார்க்க முடியாதுங்க. சாகும் போது கூட அவனுடைய போர்க்களத்துல அவன் களமாடுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மீட்டிங்ல நான் சொல்லி இருக்கிறேன். பாகுபலி படம் பாத்தீங்களா? அந்த ராஜ்மௌலி இருக்காருல்ல, அவர் ஒரு பேட்டியில சொன்னார். ராஜ்மௌலியில மதன் கார்கி சொன்னார். மதன் கார்கி தான் லிரிக்ஸ், அந்த வசனம் எல்லாம் அவர் தான். அவர் சொல்லும் போது ராஜ்மௌலி ஒரு தெலுங்கருங்க. தெலுங்கர் ராஜ்மௌலி தன்னுடைய கதைக்கு வசனம் எழுதிய அந்த மதன் கார்கி கிட்ட அவங்க சொல்லி இருக்கிறாரு, கம்ப ராமாயணத்தை படி, அப்படி இருக்கணும் வசனம். எப்படி பாருங்க, இந்த வசனம் தான் அவர் ராஜ்மௌலி சொல்லி காட்டின வசனம். அயோத்தியில் பெண்களின் கண்களும் வீரர்களின் அம்புகளும் குறி தவறுவதே இல்லை. இப்படி எழுதுறாராம் கம்பர். அத ஒரு தெலுங்கர் படிச்சு சொல்றார். நாம விட்டுட்டோம். நான் ஒண்ணு சொல்றேன், கம்ப ராமாயணத்தின் யுத்த காண்டத்தை படிக்காமல் பாகுபலி என்கின்ற படத்தை எடுத்திருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. என்ன மாதிரியான பிரம்மாண்டத்தை காட்டுகிறார் கம்பர். அப்படிப்பட்ட ஒரு களமாடுகின்ற ஒரு பெரிய வீரன். அந்த வீரனை பார்த்துட்டு அவனை கொல்ல வேண்டும். ராமனுக்கு எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் ராமன் கொல்லுவான். ராமனுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அவனுடைய மனம் இருக்குல்ல, அவன் ரொம்ப நல்லவன். யாரு? கும்பன். தன் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறான், அவ்வளவுதான். ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லுகிறான். சீதையை விட்டிலையோன்னு தான் கேட்டான். எழுந்த உடனே ஏண்டா எழுப்பின, போர்க்களத்துக்கு போனோண்டான்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ண அப்புறம் ஏண்டா இன்னும் அந்த சீதையை உள்ளியான்னு தான் கேட்டான். அப்புறமா டேய் வேணாடா விட்டுறான்றான். அதெல்லாம் நீ போய்தான் ஆகணும். சரி இப்படி முடிவு பண்ணிக்கோ, என்ன கொன்னுட்டாங்கன்னா உன்னை கொன்னுடுவாங்க, ஓகேவா அப்படின்னு தான் போனான். வீடனன் கூப்பிடுறான், வாடா அண்ணன் வேண்டாம், நம்ம ராமன் பக்கம் போய். டேய் நீ போடா, இவன் தாண்டா என்ன வாழ வச்சான். நீர்கோல வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். உனக்கு மரணம் அங்கே, எனக்கு புலையூறு மரணம் தான் என் புகழ், போ அப்படின்னு சொன்னவன் கும்பன். அந்த மனச பாக்குறாங்க ராமன், அந்த வீரத்தை பாக்குறான் ராமன். அருந்து விழுதுங்க, கை அருந்து விழுந்த உடனே லெப்ட் ஹேண்ட்ல கை எடுத்து அடிக்கிறானா. சாயனங்க, இவ்வளவு பெரிய உருவம் சாயறதுக்கு தடுமாறுறான். பாக்குறான் எந்த பக்கத்துல தன் படை இருக்குதோ அந்த பக்கத்திற்கு எதிர்புறம் சாய்ந்து இறந்தான் கும்பன். சாகும்போது கூட. அதனால் தான் ராமன் தன்னுடைய வில்லை அம்பை எடுத்து வில்லை பூட்டுகின்ற பொழுது அவன் மலர்கரங்கள் நடுங்கின என்று எழுதுகிறார் கம்பர். எந்த ஒரு வீரன் தன் முன்னால் இருக்கக்கூடிய சுத்தமான வீரனை எதிர்த்து அம்பு தொடுக்கிறானோ அவனுடைய கரங்கள் விதிர்விதிர்த்து போகும் என்பதற்கு என்கின்ற அறம், மரம் சார்ந்த அறம் சொல்லப்பட்ட இடம் ராமனின் இடம்.